பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், வேளச்சேரி நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பாக உள்ள அரசு கட்டிடங்களை அகற்றி அதனை கிண்டி ரேஸ் கிளப்புக்கு இடம் மாற்றலாம். பசுமை பூங்கா உருவாக்குவதை விட நீர்நிலை உருவாக்குவதே சிறந்த முடிவாக இருக்கும் என்பதால் தலைமைச் செயலாளர் ஆலோசித்து முடிவெடுக்க பசுமை தீர்ப்பாயம் யோசனை. கேரளாவில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் கைது. மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு ஜாமீனில் விடுவிப்பு. திருப்பதி லட்டு குறித்த தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டார் நடிகர் கார்த்தி. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தானும் ஏழுமலையானின் பக்தர் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. திருப்பதி லட்டில் குட்கா பாக்கெட் இருந்ததாக வெளியான வீடியோ உண்மை அல்ல. லட்டு தயாரிக்கும் இடத்தில் 360 டிகிரி கோணங்களில் கண்காணிக்க கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாக தேவஸ்தானம் விளக்கம். அதிகபட்ச சினிமா டிக்கெட் கட்டணத்தை 250 ரூபாயாக உயர்த்த வேண்டும். திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. திருவள்ளூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, வேலூர், தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும் என முதலமைச்சர் பதில். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தியாளரின் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். உதயநிதியை துணை முதலமைச்சராக்கினால் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. உதயநிதி இன்னைக்கு ஒரு முடி சுடுறத அவரோட அழகு பார்க்கணும், அதில் ஆனந்த பண்ணன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. வெளியே வேற எந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகும் என தமிழிசை விமர்சனம். அன்னை துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா? இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாற போறா, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமனம். தொழிலாளர் நல நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியாக நியமனம். உதயநிதி பற்றிய ஆதவ் அர்ஜுனாவின் கருத்தை விடுதலை சிறுத்தைகள் ஏற்கவில்லை என வன்னியரசு விளக்கம். ஆதவ் அர்ஜுனாவின் தனிப்பட்ட கருத்து என்றும் பதில். உதயநிதி பற்றி விமர்சனம் செஞ்ச அவர் மீது அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ஒரு தனி, அதாவது விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் தனிப்பட்ட கருத்து. ஒரு மடங்கு சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. மும்பை சித்தி விநாயகர் கோயில் பிரசாத லட்டுகளுக்கு மத்தியில் எலிகள். புகைப்படம் வெளியான நிலையில் விசாரணை நடத்தப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மருந்து பயன்படுத்தப்பட்டதாக அவதூறு பரப்பிய விவகாரத்தில் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி கைது. இயக்குனர் கைது செய்யப்பட்ட விதம் ஏற்புடையது அல்ல என பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா கண்டனம். பழனி பஞ்சாமிர்தத்துக்கு லட்டு சர்ச்சையில் சிக்கிய திண்டுக்கல் நிறுவனத்திடம் நெய் வாங்குவதாக சமூக வலைதளங்களில் அவதூறு. கோயில் நிர்வாகத்தின் புகாரின் பேரில் கோவையைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி செல்வகுமார் மீது பழனி போலீசார் வழக்கு பதிவு. நெல்லையில் இளைஞரின் பூணூல் அறுப்பு புகாரில் விசாரணை தொடர்கிறது. வேறு இடங்களில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாக காவல்துறை தகவல்.
சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 11 இடங்களில் நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. கணக்கில் வராத ரொக்கம், டிஜிட்டல் சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக என்ஐஏ அதிகாரிகள் தகவல். தேனியில் சிறுபான்மையினருக்கான அரசு நிகழ்ச்சியில் ஜெயலலிதா புகைப்படம் அடங்கிய கையேடு வழங்கியதால் அதிர்ச்சி. நெறிமுறைகள் மாறாததால் வங்கிக் கடன் ஆலோசனை கூட்டத்தில் பழைய கையேடு விநியோகம் என தகவல். இலங்கையின் 16வது பிரதமராக ஹரிணி அமரசூரியா நியமனம். என்பிபி கூட்டணியைச் சேர்ந்த ஹரிணி இடைக்கால பிரதமராக இருப்பார். இந்தியா, சீனா இடையிலான அரசியல் மோதலில் சாண்ட்விச் போல் இலங்கை சிக்கிக் கொள்ளாது. எந்த நாட்டிற்கும் ஆதரவாக இல்லாமல் நடுநிலையாக இருப்போம் என இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா கருத்து. லட்டு குறித்து பேசியதற்காக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணிடம் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கோரியுள்ளார். மெய்யழகன் திரைப்படத்தின் பிரமோஷன் நிகழ்வு ஐதராபாத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் நடிகர் கார்த்தி உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்றனர். அப்போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் நடிகர் கார்த்தியிடம் லட்டு வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கார்த்தி, இங்கு லட்டு குறித்து பேச வேண்டாம் என்றும் உணர்ச்சி மிக்க விஷயம் என்பதால் அதனை தவிர்த்து விடலாம் என்றும் கூறினார். సెన్సిటివ్ టాపిక్ మనకు వద్దు, అది ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు. நடிகர் கார்த்தியின் இந்த கருத்துக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். சினிமா நிகழ்வில் லட்டுவை வைத்து நகைச்சுவை செய்யக்கூடாது என்றும், சனாதன தர்மம் குறித்து பேசும்போது 100 முறை யோசித்துவிட்டு பேச வேண்டும் என்றும் பவன் கல்யாண் கூறியிருந்தார். లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్ కూడా చూశాను. లడ్డు ఇస్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ అని. డోంట్ యు ఎవర్ సే దట్. Don't you ever dare to say that, please. I respect you as actors, but when it comes to Sanatana Dharma, please, you have to think 100 times before you saying a word. One comment. பவன் கல்யாண் தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய நிலையில் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கோரியுள்ளார். இது தொடர்பாக கார்த்தி எக்ஸ் பக்கத்தில் தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெங்கடேச பெருமாளின் பக்தன் என்ற முறையில் நமது பண்பாட்டின் மீது பிடிப்புடன் இருந்து வருவதாகவும் கார்த்தி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திருப்பதி லட்டில் குட்கா பாக்கெட் இருந்ததாக வெளியான தகவலை தேவஸ்தான நிர்வாகம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் கொடுத்துள்ள தேவஸ்தானம், லட்டு தயாரிப்பு 360 கோணத்திலும் தொடர்ந்து சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் மிகவும் தூய்மையாகவும் பாரம்பரிய முறையை பின்பற்றவும் லட்டு தயாரிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. எனவே சமூக வலைதளங்களில் லட்டில் குட்கா பாக்கெட் இருந்ததாக வெளியான தகவல் புரளி என்றும் அதனை பக்தர்கள் நம்ப வேண்டாம் என்றும் விளக்கம் அளித்துள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்ப்பு தொடர்பாக அமைச்சர் டிஆர்பி ராஜா வெளியிட்ட அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். முதலாவதாக ஜிகேஎம் காலனியில் கட்டப்பட்டு வரும் சமூக நலக்கூடத்தின் கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டார். அதன் பின்னர் அதே பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மாநகராட்சி துவக்க பள்ளியை முதலமைச்சர் திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, குடிநீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார். பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டிற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்தார். இது எப்போதும் என்னுடைய சொந்த தொகுதி, அவர் அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி பார்க்குற தொகுதி இது. அதனால எப்போதும் வந்துட்டு இருப்பேன். நினைச்ச நேரத்தில் வருவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வெள்ளை அறிக்கையை எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். இது ஏமாத்துற திட்டங்கள் கிடையாது, ஏமாத்துற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா தெளிவாக இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுவே வெள்ளை அறிக்கை தான் அர்த்தம்.